அண்மை செய்தி. மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. கடந்த முறை நடைபெற்ற வாக்குப்பதிவில் குளறுபடிகள் ஏற்பட்டதால் மறு வாக்குப்பதிவு இன்று தொடங்கியிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இரண்டாம் கட்ட தேர்தலின் போது எழுந்த புகார்கள் மற்றும் முறைகேடுகளை தொடர்ந்து இந்த மறுவாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. இப்ப மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநில சட்டமன்றத்துக்கு 2 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி 152 தொகுதிகளுக்கு நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் 93.19%, இதனைத் தொடர்ந்து எஞ்சிய 142 தொகுதிகளுக்கு கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 92.44% வாக்குகள் பதிவாகி இருந்த சூழலில் வாக்கு எண்ணிக்கை வரக்கூடிய 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முறைகேடுகள் குறித்த புகார்களை தொடர்ந்து அந்த 2ஆம் கட்ட தேர்தலானது 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதாவது 2 கட்டங்களாக மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெற்ற ஒரு நிலையில் 2வது கட்டமாக நடைபெற்ற அந்த தேர்தலில் முறைகேடு புகார்கள் எழுந்ததனை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் இந்த 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்ற அந்த பகுதிகளில், அதிலும் குறிப்பாக 2 தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. மக்ரகத் பச்சிம் தொகுதியில் உள்ள 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் உள்ள 4 வாக்குச்சாவடிகளிலும் தற்பொழுது வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா.